السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد تلك حدود الله فلا تقربوها كذلك يبين الله آياته للناس لعلهم يتقون. قال النبي صلى الله عليه وسلم في المعتكف: هو يعتكف الذنوب ويجزى له من الحسنات كعامل الحسنات كلها، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் கிட்டகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். வேறென்றும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 20ஆம் நாள் தராவீஹை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று தரப்பட்டிருக்கிற தலைப்பு ஏத்திகாஃப் அவசியமே. கடைசி 10 நாட்கள் நம்மை எதிர்நோக்கி இருக்கிற சந்தர்ப்பம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் மற்ற மாதங்களை விட அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்கள். அதிலேயும் மிக குறிப்பாக ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேட்டியம் அடிச்சு கட்டிட்டு வேலை செய்யலாம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கீழாடையை வரிந்து கட்டி கொண்டு இபாதத் செய்வார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. கான நபியு யஹ்துஸு 20 பிஸலாத்தின் வ ஸௌமின் ஃபைதா கானல் அஷ்ரு ஷம்மர வ ஷத்தல் மிஸர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 தினங்கள் வந்து விட்டால் கச்சை கட்டி கொண்டு இறங்கி விடுவார்கள், வேலை செய்ய ஆரம்பிப்பார்கள், அமல் செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக இந்த 10 தினங்களில் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு இந்த ரமலானில் கடைசி 10 மிக முக்கியமான அமலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிற அமல்தான் ஏத்திகாஃப். ஏத்திகாஃப் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக பள்ளியில் உலகத்தினுடைய எல்லா விதமான தொடர்புகளையும் துண்டித்து விட்டு அல்லாஹ்வை மட்டுமே முன்னோக்கி பள்ளிவாசலில் தங்குதலுக்குத்தான் ஏத்திகாஃப் என்று சொல்லப்படும். பொதுவாகவே சாதாரணமாக நாம ஒரு பழக்கம் எப்பவுமே நம்மள்ட்ட இருக்கணும். பள்ளிவாசலுக்குள்ள வரும்போதே நவைத்து சுன்னத்தல் ஏத்திகாஃப், அரபி தெரியாம போனாலும் பரவாயில்ல, சுன்னத்தான ஏத்திகாஃபை நியத்து செய்கிறேன், சுன்னத்தான ஏத்திகாஃபை நியத்து செய்கிறேன் என்று சொல்லிட்டு உது செஞ்சுட்டு உள்ள வரும்போது இந்த நியத்தை வச்சுட்டு உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் பள்ளிவாசலுக்குள்ள வந்து சுன்னத் சொல்லுவது, கருது சொல்லுவது, பின்சுன்னத் சொல்லுவது, பயான் கேட்கறது, துஆ செய்யறது, எவ்வளவு நேரம் பள்ளியில உட்கார்ந்துட்டு இருக்குமோ அவ்வளவு நேரங்களும் ஏத்திகாஃப் இருந்த நன்மை அந்த மனிதனுக்கு கிடைக்கும். சும்மா வரக்கூடாது, எப்பவுமே இது தொடர்படியா நம்மள்கிட்ட எப்பவும் இருக்க வேண்டிய ஒரு இபாதத், ஒரு செயல். குறிப்பாக இந்த ஏத்திகாஃப் 10 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த ஏத்திகாஃப் சுன்னத்தே முஅக்கதா என்று சொல்வார்கள், வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அப்படின்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடமையாக்கல, பரதாக்கல. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பவுமே இந்த சுன்னத்தை விட மாட்டாங்க. தஹஜ்ஜுத் இருக்கிறதே அது மாதிரிதான்.
ஸல்லல்லாஹு நம்ம மேல கடமையாக்கல, ஆனா விட மாட்டாங்க எப்பவுமே. அதே போல ஃபஜ்ருடைய முன்சுன்னத் 2 ரக்காத், ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காத் முன்சுன்னத் சொல்லுவே. இந்த முன்சுன்னத் சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே அதை செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அதே போலத்தான் அஸருடைய முன்சுன்னத்தும் கூட, பின் சுன்னத்து கிடையாது அஸருக்கு. அஸருடைய முன்சுன்னத்தும் சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்தது என்னைக்காவது ஒரு நாள் விட்டுருப்பாங்களே தவிர இல்லைன்னா விடவே இல்லை என்று சொல்ல முடியும். அது மாதிரியாக ஏத்திகாப் படித்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாப்பை பொறுத்தவரை விட்டதே இல்லை. ஆயிஷா அம்மா சொல்வார்கள், அன்னநபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅ்தகிஃபுல் அஷ்ரல் அவாகிர் மின் ரமலான் ஹத்தா தவஃபாஹுல்லாஹ். அல்லாஹ் அவர்களை மௌத்தாக்குகிற வரை, வஃபாத்தாகிற வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாப்பை விட்டதே இல்லை. இமாம் ஸுஹ்ரி அவர்கள் சொல்கிறார்கள், யா அஜபன் லின்னாஸ், இந்த மனிதர்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தரக்குல் ஏத்திகாப், எப்படி இவங்க ஏத்திகாப்பை விட்டுட்டு இருக்காங்க? ஒமா தரக்கஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்து தகலல் மதீனா இலா அன் தவஃபாஹுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு என்னைக்கு வந்தாங்களோ அன்னையிலிருந்து அவங்க மௌத்தா போற வரைக்கும் எப்பவுமே இந்த ஏத்திகாப் என்ன செய்யல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதே இல்லையே, விடவே மாட்டாங்களே. அப்படிப்பட்ட ஒரு சுன்னத்தை, அப்படிப்பட்ட ஒரு செயலை இந்த மக்கள் எப்படித்தான் விட்டுட்டு இருக்கிறாங்களோ. அஷ்ரஃபுல் அமாலி வஹுவ அஷ்ரஃபுல் அமால். ஏன் அப்படின்னா இஅ்திகாஃப் என்பது அமல்களிலேயே மிக சிறப்புக்குரிய ஒரு அமல். லிஅன்னஹு ஜமஅ பைன இபாதத்தைனி அஸ்ஸௌமு வல் ஜுலூஸ் ஃபில் மஸ்ஜித். இதுல 2 விதமான அமல்கள் இருப்பதாக ஸுஹ்ரி இமாம் அவர்கள் சொல்லுவார். ஒன்று நோன்பு. இந்த ஏத்திகாப்பை பொறுத்தவரை சுன்னத்தை முஅக்கதாவல ஏத்திகாப்னு சொல்றமே, 10 நாள் தங்கக்கூடிய இந்த ஏத்திகாப். இந்த ஏத்திகாப்பை பொறுத்தவரை இதனுடைய நிபந்தனை நோன்பு கண்டிப்பா இருக்கணும். நோன்பு வைக்காம வெறும் ஏத்திகாப் சுன்னத்தை முஅக்கதாவான ஏத்திகாப் அல்ல. ஒருத்தர் உடம்பு சரியில்லை, நோம்பை வைக்காம இருக்கிறார், ஏத்திகாப் உட்காரணும்னு ஆசைப்படுறார், ஏத்திகாப் இருக்கலாம். ஆனா அந்த சுன்னத்தான சுன்னத்தை முஅக்கதாவான ஏத்திகாப் ஆகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஏத்திகாப் உட்கார்ந்தாங்களோ அந்த ஏத்திகாப் அல்ல. இந்த ஏத்திகாப்புக்கு நோன்பு அவசியம், நோன்பு ஷர்த்து. அப்ப நோன்பும் இந்த ஏத்திகாப்ல என்ன ஆகுது, கண்டிப்பான ஒரு அமலாக ஆயிடுது. இன்னொரு அமல் என்னன்னா ஒரு ஜுலூசு ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசல்ல தங்குறது ஒரு இபாதத் தான். பள்ளிவாசல்ல இருக்கிறது, பள்ளிவாசல்ல தங்குவதும் ஒரு இபாதத். இந்த 2 இபாதத்தும் ஒருங்கே அமையப்படக்கூடிய ஒரு அமல். அதே போல ஒஃபீஹ தஸ்ரீயுல் கல்பு, இந்த ஏத்திகாப்ல மனசுக்கு நிம்மதி கிடைக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டென்ஷன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. ஆனா ஏத்திகாப்ல வந்துட்டா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆனா இப்படிலாம் இருக்கணும். முதல்ல இப்படி இல்லாம ஏத்திகாப் இருந்தா அது பிரயோஜனமான ஏத்திகாப்பா இருக்காது. உலகத்தினுடைய எல்லா விதமான ஆசாபாசங்களை விட்டு ஒதுங்கி உலகத்தினுடைய தொடர்புகள் இல்லாம இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அதுலதான் ஏத்திகாப் இருக்கிறவங்களுக்கு சொல்றது உண்டு. குறிப்பா மொபைல் போனை வீட்டிலேயே வச்சுட்டு பள்ளியாசல் வந்தா ரொம்ப நல்லது. அப்படியே மொபைல் போன் கொண்டு தான் வரணும் அப்படின்னா கொண்டு வந்து அதிகமா ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. சுவிட்ச் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. என்ன எப்போதாவது அவசிய தேவைகள் இருக்கு, ட்ரெஸ் இல்ல, அழுக்காய் போச்சு, வீட்டுல இருந்து கொடுத்துட சொல்லணும், போன் பண்ணலாம், வீட்டுல இருந்து ட்ரெஸ் கொடுக்கும். அவசியமான தேவைகளுக்கு உபயோகப்படுத்தணுமே தவிர இல்ல அப்படின்னா அந்த ஏத்திகாப் பிரயோஜனம் இல்லாத ஏத்திகாப் ஆயிடும். ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தொடர்பும் அதுலதான் இருக்கு. வீட்டுக்கு போவேனா மொபைல் இருந்தாலே தொடர்பு வந்துருது, உலகத்துக்கு போவேனா, கடைக்கு போவேனா, எங்கேயுமே போய் தான் வேலை செய்யணுங்கிற நிலைமை இல்லை. எல்லாமே மொபைல்லையே எல்லா வேலையும் முடிஞ்சிருது. இப்பெல்லாம் கடைக்கு போய் கல்லால உட்கார்ந்து வியாபாரம் செய்யறவங்க குறைஞ்சிட்டாங்க, கையிலேயே வியாபாரம் செய்யறவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. கையில மொபைல்லே தான் வியாபாரம், ஆன்லைன் பிசினஸ் என்று சொல்லி மொபைல்லே வியாபாரம். இதுல என்ன ஒரு வசதி அப்படின்னா எந்த பொருளையும் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயும் கொண்டு போய் ஸ்டோர் ரூம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே இல்லாம ஒரு வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கு. ஒருத்தன் ஒரு பொருளை வாங்குறோம், அந்த பொருளை அவன்கிட்ட இருக்கா இல்லைன்னா கூட நமக்கு தெரியாது, எதையாவது ஒரு போட்டோ ஒண்ணு காட்டுறான், இதை நம்பி நாம என்ன செய்யறோம், அவன்கிட்ட கொண்டு போய் காசு கொண்டு ஒப்படைக்கிறோம். வந்தா உண்டு, இல்லைன்னா நாம. இது ஆன்லைன் பிசினஸ் நிலைகள். இவ்வளவு மோசமான கையில இருந்துகிட்டே எல்லாமே முடிச்சிடறாங்க வேலையை. அப்ப மொபைல் தான் ரொம்ப முக்கியம். வியாபாரம் செய்யக்கூடாது ஏத்திகாப்ல இருக்கும்போது.
ஆமா, ஏத்திகாப்ல இருக்கும்போது கடைக்கு போதாலும் வியாபாரம் பண்ணக்கூடாது, இங்க உள்ள உட்கார்ந்துட்டே வியாபாரம் பண்ணலாமே என்று நினைச்சு செய்யக்கூடாது, மொபைலை தொடக்கூடாது. எனவேதான் மொபைல் ரொம்ப முக்கியம். தஃப்ரீகுல் கல்வி எப்ப வரும் அப்படின்னா, மனதுடைய ஆறுதல் எப்ப வரும் அப்படின்னா, இவைகளை எல்லாம் கொஞ்சம் விட்டு ஒதுங்கி அல்லாஹ்விடத்தில் மட்டுமே நெருங்கக்கூடிய நேரத்தில். தஸ்லீமு நஃப்ஸி இலா பாரிஹா. இன்னொரு விஷயம் இருக்கு இந்த ஏத்திகாப்ல, என்ன அப்படின்னா, தன்னுடைய ஆன்மாவை, தன்னுடைய நப்ச முழுவதுமாக அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிலையும் இதிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தடுக்கக்கூடியது உலகத்தினுடைய ஆசாபாசங்கள். இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களையும் ஏத்திகாப் என்ன செய்யுதுன்னா தடுத்து நம்மளை பரிசுத்தவானாக ஆக்குகிறது. ஒரு மனிதனை புனிதனாக்கக்கூடிய ஒரு செயல் ஏத்திகாப். ஒரு மனிதனுக்கு நல்ல செயல்களை, நல்ல எண்ணங்களை, நல்ல நடத்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடியது ஏத்திகாப். 10 நாள் நம்ம பழகக்கூடிய பழக்கம், 10 நாள் நம்ம பள்ளியாசல்லையே இருந்து இருக்கக்கூடிய இந்த நிலைகள் உண்மையிலேயே ஒரு மனிதனை சிறப்புக்குரிய மனிதனாக, ஒரு நல்ல மனிதனாக அவனை வெளியில கொண்டு போகும். எப்பன்னா ஒரே ஒரு நிபந்தனை, ஏத்திகாப் சரியான ஏத்திகாப்பா இருக்கணும். நம்ம சொல்லக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஏத்திகாப்பா இருக்கணும். அப்படி ஏத்திகாப்பா இருந்தா நிச்சயமா அது பிரயோஜனம் தரும். ஒருத்தர் ஒரு கிளிவன் வளர்க்கும், நல்ல பாசமா வச்சிருக்கிற ஒரு கிளி. அது ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போறார். வெளிநாட்டுக்கு போகும்போது வீட்டில் உள்ளவங்கள்ட்ட என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு போவோம். யாரு அப்படின்னா, எப்பவாச்சும் வெளிநாடு போறாங்களோ அவங்க. வாரத்துல 2 நாள் போயிட்டு வராங்களா அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு வெளிநாடு போறதுக்கு சும்மா அப்படியே பேரிஸ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போற மாதிரி அப்பப்போ போவாங்க, அப்பப்போ வருவாங்க. அப்பெல்லாம் வீட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க, வாங்கிட்டு வரவும் மாட்டாங்க, ஒவ்வொன்றையா கேட்டுட்டு போகவும் மாட்டாங்க. என்னைக்காச்சும் சந்தோஷமா வெளிநாடு போறவங்க என்ன செய்வாங்க, உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் கேட்பாங்க. அது மாதிரி அவரும் வீட்டுல மனைவிட்ட பிள்ளைங்கள்ட்ட எல்லாத்துலையும் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும். அவங்களுடைய ஆசையை சொன்னாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொன்னாங்க. இந்த கிளிட்ட வந்தார், பாசமா வளர்க்கிற கிளி. வெளிநாட்டுக்கு போறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டாராம். அது ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, என்னுடைய நண்பர்களை ஃப்ரெண்டுகளை பார்த்தா நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க போதும். ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தா, கிளியை பார்த்தா நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டாரு. போய் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தாச்சு. திரும்பி வந்து எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்குறாரு. எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டாரு. முடிச்சுட்டு நேரம் கிளிட்ட வர்றாரு. கிளிட்ட வந்து சொன்னாரு, நான் போனேன், அந்த இடத்துல சில கிளிகளை பார்த்தேன், மரங்கள்ல இருந்தது. அந்த கிளிகள்கிட்ட இப்படி எங்க வீட்டுல ஒரு கிளி இருக்கு, அந்த கிளி என்ன செஞ்சது, உனக்கு சலாம் சொல்லிச்சு, உங்களுக்கு சலாம் சொல்லிச்சு அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன உடனேயே மேல இருந்த ஒரு கிளி செத்து கீழே விழுந்துச்சு. ஒரு கிளி செத்து கீழே விழுந்துச்சு. இவன் மனசுக்குள்ள நினைக்கிறார், சார் இந்த சலாம் அங்க போய் சொல்லாமையாவது இருந்திருக்கணும், அநியாயத்துக்கு ஒரு கிளியை சாவடிச்சிட்டமே, ஒரு கிளி செத்து போச்சு, எங்களோட மனம் வரும். அந்த கிளி செத்து விழுந்துருச்சுன்னு இவர் சொன்னார்ல, சொன்ன உடனேயே கூண்டுக்குள்ள ஒரு கிளி இருந்ததுல்ல, அது செத்து போச்சு. இவருக்கு மனசா தாங்கல. இதை அங்க போய் சொன்னது முதல் தப்பு, அதை இங்க வந்து சொன்னது 2வது தப்பு. அதையாவது சொல்லாம இருந்தது பாவம். இந்த 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு போல தெரியுது, அதனால அதை கேட்டு தாங்க முடியாம செத்து போச்சு அப்படின்னு நினைக்கிறார். சரி, செத்து போன கிளியை என்ன கூண்டுக்குள்ளையா வச்சுக்க முடியும், எவ்வளவு பாசக்கார கிளியா இருந்தாலும். செத்து போச்சு, கூண்டை தூக்கி இவன்ட ஓபன் பண்ணி கிளியை தூக்கி வெளியே தூக்கி வீசிட்டார். வீசின உடனேயே அது பறந்து போச்சு. பறந்து போய் கலையில போய் உட்காந்து இவரு பேர் விழிக்கிறார். இதோட அது செத்து போன கிளியை தூக்கி போட்டோம், அது என்ன மறுபடியும் ரெக்க முளைச்சி பறந்து போகுது என்று பார்த்தார். அது மேல உட்கார்ந்து சொல்லிட்டான், அட அறிவு கட்ட பயில, நீ எல்லாருக்கும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்ட, நீ என்னதான் கூண்டுக்குள்ள வச்சு, என் தங்க கூண்டுக்குள்ள வச்சு எனக்கு பொன்னி அரிசி ஜோராக்கி போட்டாலும் கூட எனக்கு இதுல நிம்மதி கிடையாது. நான் என்ன செய்யணும், ஃப்ரீயா பறக்கணும், வெளியில போகணும், சுதந்திரமா இருக்கணும், இதுதான் என்னுடைய ஹேபிட், நான் அப்படித்தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ என்னதான் வீட்டுக்குள்ள வச்சு அடைச்சு போட்டு இப்படிலாம் அநியாயம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படிதான் வெளியில போறதுன்னு தெரியல, எனக்கு ஐடியாவே கிடைக்கல. அப்ப நீ வெளியில போற அப்படின்னு ஊருக்கெல்லாம் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டேன். எனக்கு இப்போதைக்கு என்ன வேணும்னு சுதந்திரம் வேணும், நிம்மதியை நான் பறக்கணும். அதனால எனக்கு ஐடியா தெரியல. அதனால நான் என் ஃப்ரெண்டுகள்கிட்ட சலாம் சொல்லணும்னு சொன்னல, அதுக்கு நீ போய் சொன்ன உடனே அதுக்கு புரிஞ்சுக்கும். என்ன, எங்க வீட்டுல ஒரு கிளி இருக்கு, அது உனக்கு சலாம் சொல்லுச்சு அப்படின்னா ஒரு கிளி அங்க மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். வீட்டுல ஒரு கிளி மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். நீ தான் முட்டா பயலா இருந்தா எங்க இனமும் முட்டா பயலாவா இருக்கும். நல்ல அறிவுள்ள பிள்ளைங்க.
அது புரிஞ்ச உடனேயே, கேட்ட உடனேயே அதுல ஒரு கிளி செத்து விழுந்துச்சுன்னு சொன்னால, நான் கன்ஃபார்மா சொல்றேன் அது சாகல, செத்த மாதிரி நடிச்சுது. செத்த மாதிரி நடிச்சுது. ஏன் நடிச்சது தெரியுமா? அது எனக்கு ஒரு செய்தி சொல்லி விட்டுச்சு, நீ சுதந்திரமா வாழணும்னா, உனக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னா சாகுற மாதிரி நடி, உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செஞ்சேன், செத்த மாதிரி நடிச்சேன். முட்டா பேணி என்ன தூக்கி வெளியில விட்ட, நான் பறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டான். இந்த கதை உண்மையா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஆனா இந்த கதையில இருக்கிற கரு உண்மையானது. இந்த கதை சொல்கிற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது உண்மையானது, யதார்த்தமானது. உண்மையிலேயே ஒரு மனுஷனுக்கு எப்ப நிம்மதி கிடைக்குது, எப்பது சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா, தன்னை ஒரு ஆளா, பெரிய ஆளா அப்படிலாம் நினைச்சுக்கவே கூடாது. சில பேர் இப்படி, நான் போனாதான் கடையில வியாபாரம் நடக்கும், நான் போனாதான் லாபம், நான் இருந்தா தான் இந்த காரியம் நடக்கும், இப்படியே பழக்கப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இவர் ஒரு நாள் கூட கடைக்கு போகாம இருக்கவே மாட்டார். வீட்டுல எவ்வளவோ நல்ல விசேஷங்கள் நடக்கும், சொந்தக்காரங்க வீட்டுல விசேஷங்கள் இருக்கும், ஏதாவது நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கும். ஆனா இவரை பொறுத்த மட்டும் என்ன வேணாலும், யார் வேணாலும், என்ன வேணாலும் செய்ய, கடை விட்டு நவள மாட்டார். அதுலேதான் கிடப்பாரு 24 மணி நேரம். கடை கடை கடை, மூச்செல்லாம் கடையிலே தான் இருக்குமே தவிர, கடையில சம்பாதிக்கிறார அதை சந்தோஷமா செலவு பண்ணுவாரானா இல்ல. வீட்டுல உள்ள 4 சொந்த பந்தங்களை போட்டு சாப்பாடு போட்டு சொந்த பந்தங்களோட சந்தோஷமா இருக்கிறதான சந்தோஷம். ஒரே சம்பாதிச்சே இருக்கிறார், சந்தோஷமே இல்லாத ஒரு சூழல். ஏன் அப்படின்னா, இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் போனா தான் நடக்கும், நான் இருந்தா தான் நடக்கும், நான் செஞ்சா தான் உண்டு. இப்படியே வாழ்ந்துட்டாருன்னா அவருக்கு நிம்மதி இல்லை. கடைசியில மௌத்தா போற நேரம், சக்கராத்துடைய வேலையா இருந்தாலும் சரி, மகனை கூப்பிட்டு, என்னடா கடைக்கு போனியா, என்னத்தை வியாபாரம் செஞ்சதோ தெரியலையே. மகன் மேல நம்பிக்கை வராது. அவன் 30 வயசு 35 வயசு இருக்கும். இவரை விட நல்ல வியாபாரம் பண்ணுவார் அவரு பையன். ஆனால் அத்தாக்கு என்ன செய்யாது, அந்த திருப்தி வராது, திருப்தி கிடைக்காது. நான் போனா தான் சரியா இருக்கும். இவனும் தான் போறான் வர்றான், எத்தனை பேர் கொடுத்தாலும் தெரியலையே. ஃப்ரெண்டுக்கு 4 பேர் வந்து உட்காருவாங்க, அவனுக்கு கடன் கொடுத்த பேர்ல கொடுப்பான், அவனுக்கு 10 நாள்ல காணாம போயிடுவாங்க. இப்படியே தான் இருக்கிற சொத்தெல்லாம் புள்ள அழிக்கணும், இப்படியே தான் நினைப்பார். அவன் செய்யறானோ இல்லையோ, பயம் வந்து உள்ளுக்குள்ள. ஏன், இவன் ஃப்ரெண்டுடைய புள்ள அப்படிதான் செஞ்சிருப்பான். இப்படியே நினைச்சு அந்த நிம்மதியே இல்லாம போயிடுது. அந்த பிள்ளைகள் மீது உண்டான நம்பிக்கை இல்லாம போது, இவருக்கு நிம்மதி இல்லாம போது. சக்கராத் வேலையில படுத்திருந்தாலும் சரி, அப்பவும் பிள்ளையை கூப்பிட்டு கணக்கு வழக்கு என்னாச்சு, இன்னைக்கு எவ்வளவு வித்துச்சு, யாருக்கு எவ்வளவு கொடுத்த, இப்படியே தான் இருப்பார். அதனால சாகுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செத்து பழகணும். எதுக்கு பழகணும்? செத்து பழகணும். அதுக்காக போய் தற்கொலை பண்ணிக்க கூடாது. கௌரவத்தில் அல்லா பாதுகாக்கணும். செத்து பழகிறது அப்படின்னா, இறந்து போனால் நமக்கு என்ன நிலவரங்கள் உண்டாகுமோ அது மாதிரி, இறந்து போன மாதிரி நாம கொஞ்சம் நடிக்கணும். இந்த 10 நாள் ஏத்திக்காப்பு இருக்குல்ல, கிட்டத்தட்ட இறந்து போன ஒரு நிலையில் உள்ள ஒரு நடிப்பு. இந்த 10 நாள்ல மனைவியோட தொடர்பு இருக்கக்கூடாது, பிள்ளைகளுடைய தொடர்புகள் இருக்கக்கூடாது, வியாபாரத்தினுடைய தொடர்புகள் இருக்கக்கூடாது. இந்த தொடர்புகள் எல்லாம் விட்டுட்டு, கிட்டத்தட்ட நான் மௌத்தா போனா என்ன நிலைமை அப்படி இருந்து உட்கார்ந்து. இப்ப நாம நினைச்சிட்டு இருக்கிறோம்ல, நான் இருந்தாதான் என் பொண்டாட்டி தூங்குவா அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? நீங்க இல்லாத 10 நாள் ரொம்ப நிம்மதியா தூங்கி முடிச்சிருப்பான். போன பிறகு தெரியும் சந்தோஷமா தூங்குனாங்க அப்படின்னு சொல்லும் போது தெரியும். நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, என் பொண்டாட்டி நான் இல்லாம தூங்கவே மாட்டாளே, என் புள்ள நான் இல்லாம சாப்பிடவே மாட்டாளே, என் கடை நான் இல்லாம நடக்கவே நடக்காது, இப்படியே தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நாம இல்லைன்னா உண்மையிலேயே 1% கொஞ்சம் அதிகமாவே வியாபாரம் நடந்திருக்கும், கொஞ்சம் நிம்மதியாவே வீட்டுல உள்ளவங்க இருப்பாங்க. பிள்ளைங்க சிரிக்கிறத பார்த்தா அத்தாவை 10 நாள் அனுப்பலாம் முடிவு பண்ணிட்டாங்க போல தெரியுது. அப்படியாவது அத்தா போய் பள்ளியாசல் இருக்கட்டும் ஒரு 10 நாள், எந்த டச் இருக்கக்கூடாதுல்ல, அடுத்து ஒரு எதுவுமே பேசக்கூடாது தானே, ஃப்ரீயா விடுங்க, நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறோங்கிற மாதிரி. இந்த 10 நாள் இந்த உறவுகள்லாம் விட்டுட்டு அல்லா அல்லான்னு அல்லாஹ்வுடைய நினைப்புல மட்டும் இருக்கும் போது ஒரு உணர்வு இறந்தே போன மாதிரி, உலகத்துடைய எந்த தொடர்புகளும் இருக்கக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். இல்லைண்டா அதுல டெய்லி நியூஸை பார்த்துடலாம், என்ன நடந்துச்சு, எவன் எங்க செத்து போனான், எவன் எங்க இருந்தான், சட்டசபையில என்ன பிரச்சனை நடந்துச்சு, பிரதமர் எந்த நாட்டில் போய் இப்ப இறங்கியிருக்காரு, எங்க இருந்து ஏறுறாரு, எல்லாத்தையும் இங்க உட்கார்ந்துட்டே பார்க்க வேண்டிய அவசியம் ஏத்திக்காப்புல இருக்கிறவருக்கு இல்லை. பொதுவா இன்னொன்னு தெரியுமா, ஏத்திக்காப்புல இருக்கிறவங்கள வெள்ளை கலரு திரைய போட்டு மறைச்சு உள்ள அனுப்பிச்சிடுறாங்களே புது பொண்ணு மாதிரி. எதுக்கு இல்ல, ஒரு புது பொண்ணை தானே அப்படி ஒழிச்சு மறைச்சு வைப்பாங்க, யாரும் பாத்திர கூடாதுன்னு. ஏத்திக்காப்புல எங்க வேணாலும் போங்க, எந்த பள்ளிக்கு வேணாலும் போங்க, எல்லா பள்ளியிலையும் ஒரு திரை போகும் இந்த 10 நாளைக்கு. எதுக்கு அப்படின்னா, ஏத்திக்காப்பு இருக்கிறாங்கல்ல அவங்க உள்ள போய் ஒழிச்சுக்குவாங்க, உள்ள போய் உட்காந்துக்குவாங்க. ஏன் அவங்கள ஒழிச்சு வைக்கிறதுக்கு என்ன காரணம், அவங்க ஏன் உள்ள போறாங்க அப்படின்னா, நாம ஏத்திக்காப்பு இல்லாம இருக்கிறவங்க இருக்கிறோம்ல, இவங்க
சம்பந்தம் இல்லாம அவங்கள்ட்ட போய் தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது. அவர் அல்லா அல்லான்னு பேசாம அல்லாஹ் நினைச்சிட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் தெரியுமா உங்களுக்கு சீனால பயங்கரமான நிலநடுக்கமா சொல்லக்கூடாது. சீனால நிலநடுக்கம் வந்தா இவருக்கு என்ன, இவர் அல்லான்னு என்ன செஞ்சுட்டு நம்ம வேலை வெட்டி இல்லாம இங்க என்ன நினைச்சு அங்க என்ன நினைச்சு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் அப்படி இருக்க கூடாதுன்னு 10 நாள் உட்கார்ந்து இருக்காரு. 10 நாள் உலகத்தினுடைய எந்த தொடர்பும் இல்லாம எனக்கும் அல்லாவுக்கும் உண்டான தொடர்பு என்ன இதை தெரிஞ்சுக்கணும்னு உள்ள உட்கார்ந்து இருக்காரு. அதனாலதான் திரையை போட்டு திரைக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ஏத்திக்காப்பு இருக்கிறாங்க, அல்லாவுடைய நெருக்கத்துல இருக்கிறாங்க. சீனால நடக்கிறது, அமெரிக்கால நடக்கிறது, ஆப்கானிஸ்தான் நடக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாதது. அதனால நீங்க இதையெல்லாம் வந்து சொல்ல வேணாம் அப்படின்றதுக்கு தான் ஒரு அடையாளம். நம்மளுங்க அதையும் ஒன்றது இல்லை. அசத்து மகரிபி இங்க உட்காரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அப்ப போய் ஏத்திக்காப்புல இருக்கிறவங்க உலகத்துடைய எல்லா விஷயத்தையும் பேசி வெளியில வந்துடுறாரு. அவரும் பாவம், அவருக்கும் தெரியறது இல்ல, உட்கார்ந்து எல்லா கதையும் பேசிடுறாரு. அப்ப இந்த கதை பேசுவதற்குண்டான நேரங்கள் ஏத்திக்காப்புடைய நேரங்கள் அல்ல. இதுல முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அந்த நினைப்போட இருக்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு சந்தர்ப்பம். அதே மாதிரி இந்த ஏத்திக்காப் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கும், அல்லாஹ்ட்ட கேட்டிருக்கோம் கிடைச்சிருக்காது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். இது ஒரு தர்ணா போராட்டம் மாதிரி. அல்லாஹ்ட்ட வந்து உட்கார்ந்துட்டு 10 நாள் நான் இங்கதான் இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன், நான் நினைச்ச ஹலாலான ராஜத்து நிறைவேற்றிடணும், எனக்கு நீ இதை நிறைவேற்றி தரணும், எனக்கு இந்த பிரச்சனைகள் ஓயணும், எனக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கு, இந்த கஷ்டங்கள் தீரணும், இந்த கஷ்டங்களை விட்டு என ஃப்ரீயாக்கணும், எனக்கு நிம்மதி கிடைக்கணும் என்கிற நினைப்புகளோட இந்த 10 நாள்கள் வந்து உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், அதிகமான இந்த விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்குண்டான வாய்ப்பு இந்த ஏத்திகாஃப் ஏற்படுத்தி தரும். பொதுவாகவே இறைவனை அல்லாஹ்வை அடைவதற்குண்டான வழிமுறைகள் எல்லாருமே சொல்லுவாங்க, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இந்த 3 இருக்கணும், ஒரு ஆன்மீகத்துக்கு அவசியமானது. இந்த 3 தான் ஒருத்தனை இறை நெருக்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இளைஞர்களை பார்த்து, உங்களுக்கு திருமணம் முடிக்க சக்தி இருந்தால் திருமணம் முடிச்சுக்கீங்க, சக்தி இல்லைன்னா நோன்பு வச்சுக்கீங்க. ஏன் அப்படின்னா நோன்பு உடல் இச்சைகளை அடக்கும். உடம்புல உண்டாகக்கூடிய இச்சைகள்னாலதான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்காம போகும். இச்சைகள் அதிகரிக்க 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 அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்காது, இபாதத்துல ஒரு நெருக்கம் கிடைக்காது, ரொம்ப இன்வால்வாகி தொழுக வராது. இந்த சமூகத்தை குறைக்கணும்னா, இந்த இச்சைகள் குறைக்கப்படணும்னா வயிறு கொஞ்சமாவது காலியா இருக்கும். ஓவரா திண்டா அப்படிதான், சிக்கன், மட்டன், கபாபு, அது இது எல்லாத்தையும் தின்னுட்டு வரட்டும், அன்னைக்கு சிரமம் தான். காலில் முடிச்சு சுபு தொழுதுக்கு குளிச்சுட்டு வர வேண்டிய சூழல்கள்லாம் வந்துடும். ஏன் அப்படின்னா சர்வதனுக்கு கூடிடும். இச்சைகள் குறையணும் அப்படின்னா சோறு குறையணும், சாப்பாடு குறையணும், பசி உண்டாகும். இப்ப ஏத்திகாப்ல நோம்பு வைக்கிறமே, இது பசிக்கு இச்சை. ஏத்திகாப்ல நம்முடைய உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, மனைவி மக்களை விட்டுட்டு தனிமையில் வந்து உட்கார்றோம் அல்லாஹ்விடத்தில். அதே போல ஏத்திகாப்ல இருக்கும் போது அதிகமான விழிப்புகள் கண்டிப்பாக ஏற்படுது. பள்ளிவாசல்ல ஏத்திகாப் இருக்கும்போது நம்ம பள்ளியே எடுத்துக்கீங்க, இங்க ஏத்திகாப்ல இருக்கிறவங்க இஷா தொழுக ஆரம்பிச்சா இஷா, அப்புறம் தராவீகு முடிஞ்சு பயான் முடிஞ்சு கொஞ்ச நேரம் சாப்பாட்டுக்கு கேஸ், அது முடிச்ச உடனே அப்புறம் கேமுலையில் ஆரம்பிச்சு 1:30 மணி 2 மணி ஆகிடும். இப்ப 1:30 மணிக்கு அது முடிஞ்ச பிறகு 1:30 to 3 மணி, ஒரு 1:30 மணி நேரம் தான் ரெஸ்ட் கிடைக்கும். அந்த நேரத்துல கொஞ்சம் தூங்குவாங்க, அல்லது கொஞ்சம் இபாதத் செய்யறவங்க குர்ஆன் ஓதுவாங்க, அல்லாஹ்ட்ட தனிமையில துஆ செய்வாங்க. எவ்வளவோ நல்ல வாய்ப்புகள் இதன் மூலமாக ஏத்திகாப் மூலமாக கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏத்திகாப்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லாஹ்விடத்தில் தனிமையில் அழக்கூடிய வாய்ப்பு ஏத்திகாப்ல கிடைக்கும். பொதுவா நம்மள்கிட்ட குறையோடி போயிருக்கிற ஒரு விஷயம், நினைப்பு என்ன அப்படின்னா, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா சிந்திட்டே இருக்கணும், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அழுதோன்னு சொன்னா, அழுக இருந்தா இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இல்லை என்பது பொருள் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இதுக்கு நேர் மாற்றம் அல்லாஹ்வுக்கும் அபுதுக்கும் உண்டான தொடர்பு. அல்லாஹ்வை பொறுத்தவரை அல்லாஹ்விடத்தில் மனிதர்கள் சிரிக்கணுங்கிறத அல்லாஹ் விரும்புறது இல்லை, அதிகமா அழுகணுங்கிறத அல்லாஹ் விரும்புவாங்க. அல்லாஹ்ட்ட அதிகமா அழுது கேட்கணும் என்பதை அல்லாஹ் நினைச்சால் உங்களை விரும்புவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா எலிஜுன் நார ரஜுல் பகாமின் கஷ்யத்தில்லா ஹத்தா யகூதல் லபனு ஃபில் லரஹி. திருமதியுடைய 1633வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் நரகத்துக்குள்ள போக மாட்டான். எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா?
இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுதவன் எதுவரைக்கும் போக மாட்டான் என்றால் ஹத்தா யஊதல் லபனு ஃபில் லரஇ, மாட்டினுடைய மடுவிலிருந்து பாலை கறந்துடும். இந்த கறந்த பால் திரும்ப எப்ப மடிக்கு போகும்? எப்ப போகும்? 2 மணி நேரமா? 5 மணி நேரம்? போகவே போகாதா? போகவே போகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கறந்த பால் மடியில் புகும் வரை அவர் நரகத்துக்குள்ள போக மாட்டார். அப்படின்னா நரகத்துக்குள்ள போகவே மாட்டார். யாரு? அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுதவர். நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தப்பு செய்யறதுங்கிறது பெரிய விஷயம் அல்ல. எல்லாம் குல்லு பனி ஆதம கத்தாவும், மனுஷன் பிறந்தா சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும். தப்பு செஞ்சவன்ல நல்லவன் யாரு தெரியுமா? கைருல் கத்தாயின அத்தப்பாபு. தப்பு செய்யறவன்ல நல்லவன் யாரு அப்படின்னா அந்த தப்பை நினைச்சி அழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடியது. அழுதுட்டான் அப்படின்னாலே மனசுல இந்த எண்ணம் வந்துருது, உணர ஆரம்பிச்சிடறான், நான் செஞ்சது பெரும் தப்பு, நான் இந்த தப்பை செஞ்சிருக்க கூடாது, நான் தெரியாம செஞ்சுட்டேன், உணர ஆரம்பிச்சிடறான். இந்த உணர்ச்சி வந்துட்டாலே அவன் நல்லவன மாற ஆரம்பிச்சான். இந்த உணர்வு தான் முக்கியம். இந்த உணர்வுக்கு காரணமாக இருப்பது அழுகை. இந்த உணர்வு வந்தா அழுக வர ஆரம்பிச்சிடும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஹ்ஷருடைய பெருவழி, பயங்கரமான அமளித்து மலைகள் நிறைந்த அந்த நாள். அந்த நாள்ல அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 நபர்களுக்கு தன்னுடைய அரிசியுடைய நிழலை அல்லாஹ் தர்றான். அந்த 7 நபர்கள்ல ஒரு ஆளை ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, வரதுலுன் ஸக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாலத் ஐனாஹு. யார் அப்படின்னா தனிமையில் அல்லாஹ்வை திக்ர் செய்து அவருடைய 2 கண்களும் கண்ணீர் மழை பொழிந்ததே. இவருக்கும் இந்த மனிதனுக்கும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிழலே இல்லாத நாளில் தன்னுடைய அரிசியுடைய நிழலை அல்லாஹ் தருவான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தனிமையில் அழக்கூடிய வாய்ப்பு இந்த நாள்ல கிடைக்குது. இப்போ உதாரணமா நாம ஒரு நாள் ஏத்திகாஃப் இருக்கணும்னு நினைக்கிறோம், இன்னைக்கே ஏத்திகாஃப் இருக்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு ஏத்திகாஃப் இருக்கணும்னா பள்ளியாசல் வந்து படுக்கணும். நாம மட்டும் தனியா தான், நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம மட்டும் தனியா வந்து என்ன செய்யணும்? பள்ளியாசல்ல படுக்கணும். எத்தனை மணிக்கு ஜின்னு வரும்னு தெரியாது. அப்புறம் நமக்கு பயம் வரும், ஐயோ ஜின்னு வந்துருச்சா, பேய் வந்துருச்சா, விசாது வந்துருச்சா, தனியா படுக்கணுமா, எவ்வளவு கஷ்டங்கள். ஆனா ஏத்திகாஃப்ல அப்படிலாம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பேர் இருப்பாங்க. நம்ம பள்ளியில கேட்கவே வேணாம், 70 பேர் 80 பேர் ஏத்திகாஃப்ல. பெரிய கூட்டமே நம்ம கூட என்ன செய்யுது? ஏத்திகாஃப்ல இருக்கு. அப்ப இந்த வாய்ப்புகள் தனிமையில் இருப்பதற்கும் தனிமையில நாம அல்லாஹ்விடத்தில் அழுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இப்ப இன்னொன்னும் இந்த ஏத்திகாஃப்ல ஒரு நல்லது நடக்கும். என்னன்னா, எப்படி அரபா பெருவெளியில அவங்க பாட்டுல அழுதுட்டு இருப்பாங்களோ அதே மாதிரிதான் ஏத்திகாஃப்ல நாம வந்து அழுதுட்டு இருக்கும் போது அந்த மீதி இருக்கிற 69 பேரு நம்மள வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அவங்க அழுதுட்டு இருப்பாங்க, அவங்க குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க, அவங்க தொழுதுட்டு இருப்பாங்க, அவங்க தன்னுடைய தேவைகளை கேட்டுட்டு இருப்பாங்க. நம்மளை கவனிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இதே மற்ற நாள்ல இப்ப உட்கார்ந்து தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறீங்க, சுபஹ் தொழுகை முடிஞ்சது, உட்கார்ந்து உங்க பாட்டுல அழுது துஆ செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, இருக்கிற கூட்டம்லாம் உங்களை தான் திரும்பி பார்க்கணும். அப்படிதானே? எல்லாரும் நம்மளை தான் பார்ப்பாங்க. என்னடா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு, என்னன்னு தெரியலையே, அவரு துஆல தானே அழுகுறாரு, என்ன தப்பு இருக்கு? எல்லாரும் போயிடுவாங்க. ஏன் அழுகுறாருன்னு தெரியலையே, வயிற்று வலிக்குதா, தலைவலிக்குதா, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா, பெரிய கலைவரமாய் போயிடும் அந்த இடமே. இப்ப இங்க தனிமையில் அழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. இது ஒரு நல்ல விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஐநானி லா தம்கஹுமா அன்னார். 2 கண்களை நரக நெருப்புகள் தீண்டாது. ஒன்று ஐனுன் பக்கத் மின் ஹஸ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுத கண். வஐனுன் பாக்கத் தஹரிசு ஃபீ சபீலில்லாஹ், இன்னொன்று அல்லாஹ்வுடைய பாதையில் பாதுகாப்புக்காக தூங்காமல் விழித்திருந்த கண். உதாரணமா ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம மகளாலே ஏதோ ஒரு திருட்டு அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, உடனே பள்ளியாசல்ல எல்லா இளைஞர்களும் வாங்க கூப்பிட்டாங்க, நம்ம எல்லாம் வந்துருவோம். வந்த உடனே சொல்லுவாங்க, நம்ம பாரா போட்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 4 பேர் 5 பேர் இந்த ரவுண்ட தெருவை சுத்திக்கிட்டே இருக்கணும், எவனையும் வரவிடக்கூடாது அப்படின்னு ஒரு பேரு. இது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதை. மக்கள் எல்லாம் நிம்மதியா தூங்கணுங்கிறதுக்காக நாம முழிச்சிட்டு இருக்கிறோம். இப்படி முழிச்சிட்டு இருக்கிற கண்ணையும் என்ன செய்யாது? நரக நெருப்பு தீண்டாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மலக்குமார்களுடைய நிலையை பற்றி சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மாலி லா அர மீகாயில் லாஹிகன் து. மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை திருத்தி நான் பார்த்ததே இல்லையே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, மா லஹிக்க முன்பு குலிக்கத்தின் நார், நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து அவர் சிரிக்கவே இல்லை. நமக்கு தெரியும் மலக்குமார்களுக்கும் நரகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. எந்த மலக்கும் நரகத்துக்கு போக மாட்டாங்க. ஜின்கள் நரகத்துக்கு போகும், மனிதர்கள் நரகத்துக்கு போவாங்க, மலக்குமார்கள் நரகத்துக்கு போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா மலக்குமார்கள் தப்பே செய்ய மாட்டாங்க. மலக்குமார்கள் தப்பு செய்ய தெரியாது. மலக்குமார்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, சில மலக்குமார்கள் எல்லாம் ருக்குல படுத்திருந்தா ருக்கு மட்டும் தான் செய்வாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. மலக்குமார்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, மலக்குமார்களுக்கு தாகம் எடுக்காது, மலக்குமார்களுக்கு பொண்டாட்டி புள்ள கிடையாது. மலக்குமார்கள் அப்படின்னாலே அல்லாஹ்வுடைய நூறால் பிரகாசத்தால் படைக்கப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை மட்டும் அப்படியே செய்யக்கூடியவங்க, எந்த தப்பு பண்ண மாட்டாங்க, கண்டாலும் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாம அல்லாஹ் பாதுகாக்கட்டும், மனிதர்கள் போகக்கூடிய நரகத்தை நினைச்சு அவருக்கு சிரிப்பு வர மாட்டேங்கிறாங்க. அவர் அந்த நரகத்துக்கு போக போறது இல்லை. அவர் ஏன் சிரிக்கிறது இல்லை அப்படின்னா, மனிதர்கள் எல்லாம் இங்க வந்து படாத பாடுபடுவாங்களே, கஷ்டப்படுவாங்களே என்பதை நினைச்சு நரகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அவர் சிரிச்சதில்லை. ஆனா மனிதர்கள்ல பல பேர் நமக்கு நரகம்தான் என்று தெரிந்த பிறகு கூட ஒரே சிரிப்பும் கூத்தும் கும்மாளமும் பேத காலங்கள் போடுவோம். அதே போல நபிமார்களுடைய அழுகையை பற்றி அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார் 19வது சூராவின் 58வது ஆயத்தாக. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள் அவர்களிடத்தில் ஓதி காட்டப்பட்டால் அந்த நபிமார்கள் சஜிதா செய்தவர்களாக, அழுதவர்களாக மயக்கமுற்று விழுந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய பயம் பற்றி பேசப்பட்டா, அல்லாஹ்வுடைய விஷயங்கள் பற்றி சொல்லப்பட்டா அவர்கள் சஜிதா செய்தவர்களாக, அழுதவர்களாக சஜிதாவில் விழுந்து வருவார்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொல்லுவார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை பற்றி அப்துல்லாஹ் இப்னு ஷக்கீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார், அத்தைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யுஸல்லி. ஒரு தடவை நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருந்தாங்க. வலி ஜௌஃபிஹி அஸீஸ் கஅஸீரில் மிர்ஹல் மினல் புக்கா. நான் கூர்ந்து கவனித்து கேட்டேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் அழுது கொண்டிருந்தார்கள். திருகையினுடைய சப்தம் வரும்ல, அது மாதிரி கீச் கீச் என்கிற அந்த குரல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வந்தது. அதாவது அழுக வந்து அழுகையை அடக்குனா நம்மளையும் மீறி சில சப்தங்கள் வருது. அந்த சப்தங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வந்து கொண்டிருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க, என் கூட இருந்தாங்க. அப்ப இடையில முழிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட அனுமதி கேட்டாங்க, ஆயிஷாவே என்னுடைய அல்லாஹ்வை வணங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறியா, அனுமதி கொடுக்குறியா என்று மனைவிட்ட கேட்கிறாங்க. இரவு நேரம், மனைவியோடு இருக்க வேண்டிய நேரம், மனைவிக்கு சொந்தமான நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் வணங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுக்குறாங்க, மனைவியுடைய அனுமதியோடு வணக்கம் செய்யுங்க என்று. ஆயிஷா மட்டும் அனுமதி கேட்ட உடனே ஆயிஷா அம்மா யார் சொல்லலாம், தாராளமா வணங்குங்க என்ன அனுமதி கொடுக்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. வணக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். தொழுகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் தாடியில் நனைந்து, தாடியிலிருந்து கீழே விழுந்து, தொடையை நனைத்து, தொடையிலிருந்து கீழே விழுந்து தரையையும் நனைத்தது. ஆயிஷா அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகை. பிலால் ரலியல்லாஹு தஆலா சுபஹுக்கு வாங்க சொல்ல வந்துட்டாங்க. வந்து பார்க்கறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபக்கி வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக் வ மா தஅஹர். யா ரசூலல்லாஹ் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீங்களா அழுதுட்டு இருக்கிறீங்க என்று ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அப்பல்லா அகூன அபதன் ஷக்கூரா, எனக்கெல்லாம் எவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிறானே, இந்த நியமத்துகளுக்கு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. பாவம்லாம் ஒன்றும் செய்யல, பாவம் செய்யாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அழுகிறாங்கன்னா, அல்லாஹ்விடத்தில் நன்றி உள்ளவனா இருக்கணும்னா அல்லாஹ்ட்ட அழுகணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சும்மா அழுகிறதல்ல, நடிப்பான அழுகை அல்ல, கண்ணீர் வடித்து தரையை தொட்டு தரையை நனைக்கிற அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகை இருந்திருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நடக்கக்கூடிய பாவங்கள், தவறுகள், இந்த தவறுகளுக்கு நம்முடைய அழுகைகள் எப்படி இருந்திருக்க வேண்டும். சஹாபாக்களும் அப்படித்தான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, கதப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபத்தன் மா சமிஅத்து மிஸ்லஹா கத்து.
ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு பிரசங்கம் செய்தார்கள். லவ் தஅலமூன மா அலமு லதஹிக்தும் கலீலா வலபகைத்தும் கஸீரா. அந்த பிரசங்கத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு தெரிந்த விஷயங்கள் உங்களுக்கும் தெரிந்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சில விஷயங்களை சொன்னார்கள். ஃபகத்தா அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஜூஹஹும் வலஹும் கலீல். கேட்டுக்கொண்டிருந்த சஹாபா பெருமக்கள் தலைகளை எல்லாம் குனிந்து கொண்டார்கள். அவர்களிடமிருந்து அழுகை சப்தம் வெளிப்பட்டது. அப்ப மலக்குமார்கள் அழுகுறாங்க, நபிமார்கள் அழுகுறாங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறாங்க, சஹாபா பெருமக்கள் அழுகிறாங்க. நாம என்னைக்கு அல்லாஹ்ட்ட கையேந்தி அழுதோம், என்னைக்கு அல்லாஹ்ட்ட அழுது நம்முடைய குறைகளுக்காக வேண்டிய பாவங்களுக்காக வேண்டிய மன்னிப்பு கேட்டோம், அப்படி ஒரு வாய்ப்பை இந்த இஹ்திகாஃப் நமக்கு ஏற்படுத்தி தருது. இரவில் இருந்து இரவனுடைய நேரத்தில், மிக குறிப்பாக அந்த கடைசி தஹஜ்ஜுடைய வேளையில், தஹஜ்ஜத்துடைய வேளையில் அல்லாஹ்விடத்தில் அழுகிற அந்த கண்கள் சாதாரணமானதல்ல. உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான கண்கள் அந்த கண்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய கண்கள் அந்த கண்கள். அந்த கண்கள் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனவே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இந்த அழுகைக்குண்டான வாய்ப்புகளை இஹ்திகாஃப் அழகாக நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. எனவே இந்த இஹ்திகாஃப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க செய்தார்கள். மிக குறிப்பாக தான் வஃபாத்தாகிற கடைசி தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாட்கள் இஹ்திகாஃப் இருந்தார்கள். ஒரு ரிவாயத்துல சில சமயங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதம் முழுவதும் இஹ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள் என்று வருகிறது. அதெல்லாம் எப்போதாவது. ஆனா 10 நாள், கடைசி 10 நாட்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே இஹ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. இஹ்திகாஃப் இருக்கக்கூடிய வளமையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு மனிதன் இஹ்திகாஃப் இருந்தால் அவனுக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு ஹதீஸ் அளவுக்குண்டான தூரம் ஏற்பட்டுவிடும். ஒரு வருடத்தினுடைய தொலை தூரம் அவனுக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு வருட தொலை தூரம் ஏற்பட்டுவிடும். எப்போ? ஒரே ஒரு நாள் இஹ்திகாஃப் இருந்தால். அப்படியானால் 10 நாள் இஹ்திகாஃப் இருந்தால், அதுவும் சுன்னத்தை முஅக்கதாவான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக செய்த இந்த நிகழ்வுக்காக நாம எவ்வளோ காலமெல்லாம் உலகத்துல தான் இருக்கோம். 360 எத்தனை நாள்வா? 5 நாளா? 5 2 இருக்குமா? அதுலேயும் சந்தேகம் தான் நம்ம டீப்பொருடன் ஒன்று இருக்கும். என்னங்க? அப்ப எத்தனை நாளோ அத்தனை நாளும் முழுக்க முழுக்க நமக்காகத்தானே நம்மளுடைய வேலை, நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய வீட்டு வேலை, நம்முடைய வியாபாரம், இப்படியே தானே இருக்கிறோம். ஒரு 10 நாள் அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி இங்கேயே உட்கார்ந்து, இதுவும் அல்லாஹ்வுக்காக நம்ம ஒண்ணு ஏதோ கெட்டி முடிச்சு 10 நாள் மொத்தமா அல்லாஹ்ட்ட போய் கொடுக்க போறது இல்லை. இதுவும் நமக்காக வேண்டிதான், நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக வேண்டிதான். ஆனா இந்த 10 நாட்கள் தனித்திருந்து, விழித்திருந்து, பசித்திருந்து அல்லாஹ்வை அடைகிற போது அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற நல்லடியார்களாக மாறலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக தெரியும். உடனே நாளைக்கே 10 நாள் உட்கார்ந்து வந்த உடனே பெரிய வழியுள்ள ஆயிட போறது இல்லை. ஆகலாம், ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஆனா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் அப்படி ஆக முடியாத ஒரு சூழல். அதுக்காக அந்த நாட்கள் நம்மளை கண்டிப்பாக பக்குவப்படுத்தும். இப்படி எந்திக்கணும், இப்படி படுக்கணும், இப்படி தூங்கணும், இந்த நேரத்தில் இப்படி இருக்கணும் என்ற நல்ல நடைமுறைகள், நல்ல பழக்க வழக்கங்கள் இந்த 10 நாட்கள்ல நமக்கு முழுசா கிடைக்கும். அதே மாதிரி சிலர் என்ன செய்யறது அப்படின்னா, நான் இஹ்திகாஃப் இருக்கணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு 5 பேரை ஒண்ணு சேர்க்கிறது. என் ஃப்ரெண்டையா பார்த்து, டேய் நீனு வாடா, நீனு வாடா, நீனு வாடா, நீனு வாடா, 5 பேரும் சேர்ந்து வந்து இஹ்திகாஃப்ல உட்கார்றது. அது இஹ்திகாஃபாவே இருக்கிறது இல்லை. இந்த 5 பேரும் அர்த்தடிக்கிறதுக்கே நேரம் தெரியாது. யார் இஹ்திகாஃப்ல இருக்கிறாங்களோ அவங்க இஹ்திகாஃபும் சேர்ந்து பழகும். இவங்க என்ன செய்யறது? மொத்தமா சேர்ந்துக்கிறது, மொத்தமா உட்கார்ந்துக்கிறது, மொத்தமா சாப்பிடுறது, மொத்தமா நோன்பு இருக்கிறது. இஹ்திகாஃபே எதுக்கு அப்படின்னா உங்களை தனிமைப்படுத்துறதுக்கு தான். நீங்க தனியா வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் விட்டுட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு அல்லாஹ்வும் நானும் என்கிற நிலைமையில வந்து உட்காரணுங்கிறது தான். இங்கேயும் 10 பேர் மொத்தமா வர்றது, 20 பேர் மொத்தமா வர்றது, மொத்தமா உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வீட்டு கதையையும் நம்ம பிரச்சனையையும் இங்கேயும் அதான் ஓடிச்சுன்னா அந்த இஹ்திகாஃப் பிரயோஜனம் இல்லாத இஹ்திகாஃபா மாறிடும். இன்னொன்னு யோசிக்கணும், மற்ற இஹ்திகாஃப் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு சொல்ல கொடுக்குற இஹ்திகாஃபா மாறிடக்கூடாது. அவங்களையாச்சும் நிம்மதியா என்ன செய்யணும்? இஹ்திகாஃப்ல இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும். அதுக்காக வரக்கூடாதுன்னு நினைக்கூடாது. இப்படி சொல்லிட்டாங்க அஜர்த்து நம்ம போகவே வேணாம் என்ன நினைக்கக்கூடாது. கண்டிப்பா வரணும். நீங்க 5 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 10 நாள் இது வரைக்கும் நமக்கு இஹ்திகாஃப் இருந்து பழக்கமே கிடையாது. 10 நாள்ல உட்கார முடியாது, வீட்டையும் விட மாட்டாங்க. நம்ம படிச்சுட்டு இருக்கலாம், காலேஜ் போகலாம், வியாபாரங்கள், ஏதோ ஒரு சூழ்நிலைகள். கொஞ்சம் பழகுங்க.
ஏத்திக்காப்புறது பழகுங்க. ஒரு 2 நாள் 5 பேர் ஃப்ரெண்டா 10 நாளா நீங்க 5 பேருக்குள்ள பேசுங்க. 2 நாள் நீ இரு, 2 நாள் நான் இருக்கிறேன், 2 நாள் நீ இருக்கலாம். எது இருக்கலாமோ பங்கு போடுறோமா இல்லையா, எது இருக்கலாமோ ஷேரிங் பண்ணிக்கிறோமா இல்லையா, ஏன் இதுல ஷேர் பண்ணக்கூடாது? இப்படி ஒரு சூழலையே ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கோம், அத்தா இருக்கிறாரு, 4 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. அத்தா நான் போய் 2 நாள் இருக்கிறேன், நீங்க வியாபாரத்தை பாருங்கப்பா. ஒரு 2 நாள் நீ போய் இருந்துட்டு வா, நான் பாத்துக்கிறேன். ஏன் செய்யக்கூடாது? ஒரு பழக்கத்துக்காக. இப்ப இப்படி உட்காரும் போது சுன்னத்தை முஅக்கதாவான ஏத்திகாஃப் அல்லாது, சுன்னத்தை முஅக்கதாவா ஆகாது. ஆனாலும் உட்கார்றது தப்பெல்லாம் கிடையாது. ஒரு நாள் கூட தாராளமா என்ன செய்யலாம், ஏத்திகாஃப் இருக்கலாம், தப்பில்லை. அப்ப நம்ம பழகிறதுக்காக என்ன செய்யணும்னா குறைஞ்சபட்சம் இது மாதிரியான நடைமுறைகளை உருவாக்கிக்கிட்டு வந்து பழகணும், ஏத்திகாஃப்ல இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நாம தனியா ஒரு நாள் ஃபுல்லா பள்ளியாசல உட்கார்ந்தெல்லாம் பழகி இருக்க மாட்டோம். இப்ப நாம அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும் போதுதான் உண்மையிலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம், பிரிஞ்சு வாழுகிற போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் பழகிட்டோம்னா கபூர்ல போய் யாருமே இல்லைன்னா கூட நிம்மதியா இருக்கலாம். அங்க போய் தேடாது, அவன் ஃப்ரெண்டை காணுமே, இவங்களை காணுமே என்றதெல்லாம் தேடாது. இந்த பழக்கத்தை ஏத்திகாஃப் நமக்கு தரும். ஏத்திகாஃப் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பை வலுப்படுத்துவதற்குண்டான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வை வாழ்நாளில் அனைத்து தருணங்களிலேயும் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஃபதாவா நாடு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم اجعلنا من التوابين واجعلنا من المتطهرين واجعلنا من عبادك الصالحين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد.